ஹலோ எவ்ரியான், ஐம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021ஆம் ஆண்டு எந்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் 2021ஆம் ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாக்டான டேட், அதாவது இந்த தேதி இந்த மாதம் இந்த பரீட்சை நடைபெறும் அப்படிங்கிற அந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுத்துறை வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு அரசுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு அஃபீஷியலாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா, அதாவது தமிழ்நாட்டில் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூன் மாதம் ஸ்கூல் போவீங்க அப்படின்னா மே மாதமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கான பப்ளிக் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் 2021 தான் பரீட்சை எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு நீங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பப்ளிக் டேட் என்ன, அதாவது பப்ளிக் எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதேமாரி தான் இந்த தாட்டியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பப்ளிக் எக்ஸாம் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்க. அதேமாரி தான் இந்த வாட்டியும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் கொஞ்சம் டிலே ஆனதுனால பப்ளிக் எக்ஸாமும் கொஞ்சம் டிலே ஆகிருக்குது. அதாவது பப்ளிக் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க, நடத்துறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கண்டிப்பாகவே ஜூன் 2021 நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேர்வுத்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான டைம் டேபிளையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் ரீஓப்பன் பண்ணால் கூட, அதாவது மேக்ஸிமம் ஜனவரி ஆனாலும் ஜனவரியில் ரீஓப்பன் பண்ணால் கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூனில் எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 4 மாதம் இருக்குது. 40% போர்ஷன் வேறு குறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜூனில் நடத்துவாங்களா இல்லை நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இன்னும் வர கிடையாது. ஆனால் தேர்வுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா, ஜூன் மாதம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வந்திருக்குது. இது அஃபீஷியலான நியூஸ் கிடையாது, அஃபீஷியலாக வரலாம். ஓகேங்களா, சும்மா ஜஸ்ட் இப்போதைக்கு வந்த நியூஸ் இதுதான். ஓகே, பாய், தேங்க்யூ.